குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வேண்டுகோளாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எப்பொழுதும் இயற்கை ஒருபோதும் நல்லவர் என்றும் தீயவர் என்றும் பாரபட்சம் காட்டாது. நீரும் நெருப்பும் யாருக்காகவும் இரக்கம் காட்டாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் காலங்கள் ஒரு உயிர் கூட பலியாக கூடாது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றோம். மிகவும் ஆழமான பகுதியில் தன் உயிரை காப்பாற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இன்னும் சில வினாடியில் நீரில் மூழ்க இருக்கின்றார். மிக மிக ஆழமான பகுதிக்கு இழுத்துச் செல்லப்பட்ட அந்த நபரை, நீரில் மூழ்கிய ஒருவரை நமது ஸ்கியூபா டைவர் தண்ணீரின் அடிப்பரப்பிற்கே சென்று மீட்டெடுக்க இருக்கின்றார். மிகவும் ஆபத்தான பயிற்சி பெற்ற நமது வீரர் இருந்தால் கூட ஆபத்தை எதிர்நோக்கித்தான் இந்த மீட்பு பணியை நிகழ்த்த இருக்கின்றார். அவருக்கு சிபிஆர் கொடுக்க வேண்டும். தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைக்காக அவர் எடுத்துச் செல்ல இருக்கிறார். மிக விரைவாக எந்த நிலையில் மீட்கப்பட்டாலும் அவர்களை காக்கும் பணிதான் கடலின் உயிர் காக்கும் முதலுதவியை உடனடியாக செய்ய வேண்டும். 2 முறை வாய் வழியாக அவருக்கு செயற்கை சுவாசமும் 30 முறை மார்பு குழி என்று சொல்லக்கூடிய அந்த நடுப்பகுதியில் உள்ளங்கையால் கடல் நீரின் அடிப்பரப்பில் நீரில் மூழ்கிய ஒரு நபரை தண்ணீரின் அடிப்பரப்பிற்கே சென்று நம்முடைய 2 ஸ்கியூபா டைவர் மூழ்கி முத்தெடுக்கும் மீனவனை போல மூழ்கி மயங்கிய நபரை கரையேற்ற இருக்கிறார்கள் இந்த ஸ்கியூபா டைவிங் ரெஸ்கியூ மெத்தட் மூலம். பாதிக்கப்பட்ட நபர்களை இது ஒருபோதும் நமக்கு ஒத்துழைக்காது. நாம் தான் கடலோடு ஒத்துழைக்க வேண்டும். அதனுடைய புவியியல் நமது வீரர்கள் ஆழமான பகுதிக்கு சென்று பாதுகாப்பாக கரையேற்ற இருக்கிறார்கள். கடல் பகுதியின் மிக மிக ஆழமான பகுதிக்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஒரு நபரை மிக ஆழமான பகுதிக்கு சென்று அவரை மீட்டெடுக்கும் நிகழ்வுதான் இந்த இன்ஃபிளேட்டபிள் ரப்பர் போட் ரெஸ்கியூ. வாழ்த்துக்கள் தோழர்களே. உங்களது இந்த வீர சாகசத்திற்கு உள்ளார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள். நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட அலுவலர் சென்னை புறநகர் அவர்களுடைய தலைமையில் இந்த ரெஸ்கியூ நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதிக்கப்பட்ட நபர் மிக பாதுகாப்பாக கரையேற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஆறுதல் சொல்லி நமது வீரர்கள் கரையேற்றி இருக்கிறார்கள். இதோ அந்த நபர் விழிப்போடும் சுயநினைவோடும் இருப்ப ரெஸ்கியூ போர்டு ரெஸ்கியூ பணிகள் துறையின் வாயிலாக கடற்கரை பேராபத்துகளில் எப்படி பொதுமக்களை மீட்டெடுப்பது என்பது குறித்த நிகழ்வு இனிதே ஆரம்பமாக இந்த ஸ்கியூபா டைவிங் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
எப்பொழுதும் உங்களுடைய அழைப்பிற்காக காத்திருக்கின்றோம். எத்தகைய சூழ்நிலையானாலும் அதிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற பயணத்தினுடைய தொடர் ஓட்டம்தான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம். இனிவரும் காலங்களில் அனைவருக்கும் கொண்டு போய் சேருங்கள். கடல் என்பது பார்த்து ரசிப்பதற்கு மட்டுமே. அதனை தொட்டு பார்க்க வேண்டும் நினைத்தால் அது நிச்சயமாக ஒத்துக்கொள்ளாது. எனவே பார்ப்பதற்கு பேரழகை கொடுக்கும் இந்த கடலை பார்த்து ரசிப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை என்பதை உணர்ந்து இனிவரும் காலங்களிலாவது ஏதேனும் ஒரு கடற்கரை பகுதிக்கு நீங்கள் சுற்றுலா சென்றீர்களானால் தயவு இன்னைக்கு சென்னை ரெஸ்கியூ ஸ்டேஷன் அவங்க ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ பர்சனல் ஒரு டெமோ வச்சாங்க. கடல்லிருந்து ரெஸ்கியூ எப்படி பண்ணுறது நிறையா மெத்தட்ஸ் காமிச்சாங்க. தட் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல். இந்த எக்ஸசைஸ் ருட்டீனாக நாங்கள் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஃபார் அசெஸிங் அவர் ப்ரிப்பேர்ட்னஸ். மற்ற ஜனங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உருவாகிறதுக்கே that we are prepared to save the people. This exercise is being done இங்கே சென்னையிலே பண்ணுறோம், எல்லா இடம்லேயும் பண்ணுறோம். ஸோ நம்ம fire and rescue service personnel, they do a very good job, very great job, putting their lives at risk and saving the people who fall accidentally into the water. மேடம், இதுக்கு முன்னாடியோட இப்போ என்ன ரியல் எக்யூப்மெண்ட்டாக என்ன ஸ்பெஷாலிட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கு? மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் வாங்கிட்டே தான் இருக்கிறோம். இதில் ஆல் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் அண்ட் ஸ்கூபா டைவிங் எக்யூப்மெண்ட், அண்டர் வாட்டர் கேமராஸ், எந்தெந்த டெக்னாலஜி புது வந்துட்டுருக்குது அதே தகுந்த மாதிரி நாங்கள் கவர்மெண்ட் கிட்டே கேட்டுட்டு சென்ஷன் வாங்கிட்டே தான் இருக்கிறோம் எக்யூப்மெண்ட். And training especially, because training is very important. Training of fire personnel and alertness, readiness, motivation. பயிற்சி ஒரு நாளுக்கு பண்ண மாட்டாங்க, அப்பப்போ வைப்போம். இல்லை அப்பப்போ வைப்போம், ஒரு பீரியாடிக்கலி வைப்போம், once in few months அந்த மாதிரி. இல்லை அவேர்னஸ் இருந்தாலும் ஜனங்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா எனக்கே ஆகாது, எனக்கே நடக்காது. இல்லை யங்ஸ்டர்ஸ்னால் அவங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப இதே நினைக்கிறாங்க, என்ன சொல்கிறது, ஒரு எம்பாரசிங்காக நினைக்கிறாங்க. ஒரு மாதிரி யங் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், பட் அது கடல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஓல்டு இருந்தாலும் சரி. இந்த வாட்டர் பாடிஸில் வந்து இப்போ லீவ் நாளில் நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் வந்துடுறாங்க, சின்ன வயசு பசங்கள்லாம் போய் ஆழம் தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் அதுக்கு ஏதாவது ஸ்கூல் காலேஜஸில் வந்து ஒரு லிட்ரஸி ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ? Yes. Every this thing, it's a very routine activity and a very important job. எல்லா ஸ்டேஷன்ஸ்லேருந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கே போய் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நான் இப்போ தான் தஞ்சாவூர் போயிட்டு வந்தேன், அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஜனங்கள், நாங்களாம் நமக்கே காவிரி தெரியாதா அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இது நம்ம ஊர் ஆறு, நமக்கே தெரியும், ஒன்றும் பண்ணாது. ஆனால் அது அப்படி நடக்காது. ஸோ லைக் இந்த அலைகள் அது யாருமே நீங்கள் இருந்தாலும் அது கேட்க மாட்டாங்கல்ல. நேச்சர் இஸ் மோர் பவர்ஃபுல். ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஸோ திஸ் இஸ் மை அப்பீல் டு This is my appeal to all the citizens who are going to the water bodies for enjoyment, for bathing. Please be careful. Careful-ஆ பாருங்க தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு. Don't put your lives at risk. North-east monsoon के நாங்கள் இப்போ September onwards we are going to start mock exercises, preparedness. என்னென்ன மிச்சம் இருக்குது in cooperation with other departments. Lot of other departments like fisheries, STRF,
உங்களுக்கு police all are involved with their cooperation. Continuously we will work so that we are well prepared to face என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் மாதிரி உயிர் காப்பாற்றுறதுக்கு will be well prepared. யங்ஸ்டர்ஸ்ல ரீல்ஸ் மோகம் அதிகமாகிடுச்சு. இந்த வாட்டர் பாடிஸ் பக்கத்தில் போய் செல்ஃபி எடுக்கிறது, இது மாதிரி போய் கீழே விழுந்துறது, இது மாதிரி தண்ணியில் ஃபால்ஸ் விழுந்துறது, இதுக்கு எதுவும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் அவேர்னஸ் வீடியோஸ் அது மாதிரி நீங்கள் எதுவும் யங் ஜென்ரேஷனுக்கு ரீச் ஆகும் பண்ணி சோஷியல் மீடியா மூலமாக போடுறோமா நம்ம? சோஷியல் மீடியாவுக்கு இன்னும் ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன். பட் யூஸ்வலாக நாங்கள் இன் பர்சன் போய் நல்லா இதே பண்ணுறோம். சோஷியல் மீடியாவில் கூட போட்டுருவோம். இது மாதிரி பண்ணுறோம். சரிங்க, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வெயிட் பண்ணு. இன்ஃப்ளேட்டபிள் ரப்பர் போட் ரெஸ்கியூ என்று சொல்லப்படும் ஒரு பார்ப்பதற்கும் சரி ஒரு பிரம்மாண்டமான ரெஸ்கியூ மெத்தட் இது. மிகவும் ஆழமான பகுதியிலிருந்து மயங்கிய நபரை பல இடையூறுகளை தாண்டி பேரலைகளை கடந்து எங்களது வீரர்கள் தரையில் மட்டுமல்ல தண்ணீரிலும் இந்த நிகழ்வு மதிப்பிற்குரிய மாவட்ட அலுவலர் சென்னை புறநகர் அவர்களுடைய தலைமையில் நிகழ்த்தப்படுகின்றது. கடலை துவங்கும் பொழுதே எவ்வளவு சிரமம், ஆனால் அதனோடும் போராடி வெல்வோம் என்பதுதான் நம்மளுடைய பயிற்சி என்பது. இதோ போராடி